கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நடக்கப் போகிற அர்மகதோன் யுத்தத்தின் போது கர்த்தராகிய இயேசுவால் கொல்லப்பட போகிற துன்மார்க்கர்களுடைய இரத்தமானது குதிரைகளின் கடிவாளங்கள் வரை, அதாவது 5 அடி உயரத்திற்கு 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரத்த ஆறாக ஓடப்போகிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. எப்படி என்று இந்த பதிவில் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களில், அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது திராட்சை பழங்கள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை பெறுவதற்கு தயாராக இருக்கிற மனிதர்களை குறிக்கிறது. நகரத்திற்கு புறம்பே வெளியே உள்ள ஆலையில் அந்த திராட்சை பழங்கள் மிதிக்கப்படுமாம். நகரம் என்பது எருசலேமை குறிக்கும் வார்த்தை. எருசலேமுக்கு வெளியே திராட்சை பழங்களாகிய துன்மார்க்கர்களை கர்த்தர் சங்கரித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். நகரத்திற்கு வெளியே உள்ள ஆலை என்பது கீதரோன் பள்ளத்தாக்கை குறிக்கும். இந்த கீதரோன் பள்ளத்தாக்கானது எருசலேம் தேவாலயம் இருக்கிற மோரியா மலைக்கும் கிழக்கே இருக்கிற ஒலிவ மலைக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்கு. இந்த கீதரோன் ஆறு, அதாவது இந்த கீதரோன் பள்ளத்தாக்கை கீதரோன் ஆறு என்றும் கூறுவார்கள். காரணம், தாவீதின் காலத்திலும் கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்த நாட்களிலும் அந்த கீதரோன் பள்ளத்தாக்கில் தண்ணீர் ஓடியது. எனவே அதை கீதரோன் ஆறு என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த கீதரோன் பள்ளத்தாக்கில்தான் துன்மார்க்கர்களை தேவன் அர்மகதோன் யுத்தத்தில் அழித்து கொன்று போடுவார். வேதாகம காலத்தில் தேவாலயத்துக்கு வெளியே, எருசலேமுக்கு வெளியே ஒலிவமலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த கீதரோன் பள்ளத்தாக்கிலும் இதன் அருகில் உள்ள ஒலிவமலை சரிவுகளிலும், அதாவது ஒலிவமலை பாறைகளை குடைந்து திராட்சைப்பழ ஆலைகள் இருந்தன. அதற்குரிய அகழ்வாராய்ச்சி செய்து இப்போ எல்லாமே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இருக்குது. எருசலேமை ஆட்சி செய்த ராஜாக்களுடைய முக்கியமான திராட்சை தோட்டங்களும் அங்கே இருந்தன. அந்த திராட்சை பழங்களை அங்குள்ள ஆலைகளில் மிதித்து திராட்சை பழ ரசங்களை தயாரிக்கிற ஆலைகளும் அங்கே ஒலிவமலை சரிவிலும் அந்த கீதரோன் பள்ளத்தாக்கிலும் இருந்தன. இதனால் தான் கீதரோன் பள்ளத்தாக்குக்கு ராஜாக்களின் பள்ளத்தாக்கு என்கிற வேறு பெயரும் உண்டு. அந்த திராட்சை பழ ஆலைகளில் திராட்சை பழங்களை மிதிக்கும்போது அந்த பழங்களின் சாறு, ஜூஸ், அந்த மிதிக்கிறவர்களுடைய வஸ்திரங்களில் தெரிப்பதால் அவர்களுடைய வஸ்திரங்கள் கரைபட்டு சிவப்பாக மாறிவிடும், கரைபட்டு போகும். இந்த சம்பவங்களைத்தான் அந்த கீதரோன் பள்ளத்தாக்கில் வைத்து அர்மகதோன் யுத்தத்தின் போது துன்மார்க்கர்களை சங்கரிக்கும் சம்பவத்தோடு ஒப்பிட்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். இதை குறித்து ஏசாயா 63ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களில், உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று இஸ்ரவேல் ஜனங்களை அந்திகிறிஸ்துவிடமிருந்து மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு செய்ய போகிற அர்மகதோன் யுத்தத்தின் சம்பவத்தை தான் இந்த வசனங்களில் முன்குறித்து சொல்லப்பட்டுள்ளது. திராட்சை பழங்களை ஆலையில் மிதிக்கிறவர்களுடைய வஸ்திரம் அந்த திராட்சை பழங்களின் சாறு, ரசம் தெரிப்பதால் கரைப்பட்டு நிறம் சிவப்பாக மாறுவது போல் அர்மகதோன் யுத்தத்தின் போது தமது ஜனங்களை அந்திகிறிஸ்துவின் உபத்திரவத்திலிருந்து மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து, அதாவது அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து வருகிற, இயேசுவை எதிர்க்கிற
கோடிக்கணக்கான துன்மார்க்க ஜனங்களை தமது காலின் கீழே நசுக்கி கொன்று போடுவதால் அவர்களுடைய ரத்தம் தெரித்து இயேசுவின் வஸ்திரம் சிவப்பாக மாறிவிடுமாம். எப்படி பாருங்க. இப்படி ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். மேலும் அர்மகதோன் யுத்தத்தின் போது எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியே உள்ள கீதரோன் பள்ளத்தாக்கில் வைத்துத்தான் யுத்தம் நடக்கும் என்பதை குறித்து யோவேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். கீதரோன் பள்ளத்தாக்கிற்கு இன்னொரு பெயர்தான் யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்பது. யோசபாத் என்றால் கர்த்தர் நியாயம் செய்கிறார் என்று அர்த்தமாகும். எனவே கீதரோன் பள்ளத்தாக்கிற்கு யோசபாத்தின் பள்ளத்தாக்கு, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்கிற மறுபெயர்களும் உண்டு. அதாவது அர்மகதோன் யுத்தத்தின் போது கர்த்தராகிய இயேசு திராட்சை பழங்களை ஆலையில் மிதிப்பது போல் துன்மார்க்கர்களை தமது கோபாக்கினையால் அழிப்பார் என்பதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களில் அந்த திராட்சை பழங்களை மிதிப்பதை பற்றி, அதாவது அந்த யுத்தத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அந்த சம்பவமானது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன் என்றும் 21ஆம் வசனத்தில், மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியடைந்தன என்று அர்மகதோன் யுத்தத்தின் நிறைவேறுதலை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவையும் குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் என்பது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும் வார்த்தைகளாகும். இந்த யுத்தம் எருசலேம் தேவாலயத்திற்கும் ஒலிவமலைக்கும் இடையில் உள்ள கீதரோன் பள்ளத்தாக்கில் தான் நடக்கும். அது எப்படி அர்மகதோன் என்கிற இடத்தில் தானே நடக்கும் என்று கேட்கலாம். அதாவது, அர்மகதோன் என்கிற இடத்தில் அந்திகிறிஸ்து பூமியில் உள்ள எல்லா நாட்டு இராணுவங்களையும் இயேசுவோடு கூட யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக கூட்டி சேர்த்து வைத்திருப்பான். இதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த அர்மகதோன் என்கிற இடத்தில் கோடிக்கணக்கான ஜனங்களை அந்திகிறிஸ்து தயாராக கூட்டி சேர்த்து வைத்திருப்பான். இந்த அர்மகதோன் என்கிற இடம் எருசலேமில் இருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அந்த இடத்தில் சேர்த்து வைத்திருக்கிற, அதாவது அந்திகிறிஸ்துவின் இராணுவத்தினரை அங்கிருந்து இயேசுவோடு யுத்தம் செய்ய எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு வருவான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம், சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும் என்று இயேசுவின் பகிரங்க வருகையை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அந்திகிறிஸ்து பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். ஆனால் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு 7 வருஷ உபத்திரவ காலத்திற்கு பிறகு இயேசுவின் பகிரங்க வருகையின் போது இயேசு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையில் தான் பகிரங்க வருகையில் இறங்கி வருவார். அந்த ஒலிவமலை அடிவாரத்தில் தான் கீதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இயேசு ஒலிவமலையில் வந்து இறங்கிய உடனே அர்மகதோன் யுத்தம் தான் நடக்கும். எனவே அந்திகிறிஸ்து அர்மகதோன் என்கிற இடத்தில் ஆயத்தமாக காத்திருந்த தனது சேனைகளை எருசலேமின் தேவாலயத்துக்கு அடுத்த ஒலிவமலையில் இயேசு இறங்கியவுடன் யுத்தம் செய்ய கீதரோன் பள்ளத்தாக்கிற்கு படைகளை அழைத்து கொண்டு வருவான். தேவன் முன்னுரைத்த தீர்க்க தரிசனங்களின்படியே நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்காகிய கீதரோன் பள்ளத்தாக்கில் வைத்து அத்தனை துன்மார்க்கர்களையும் கர்த்தராகிய இயேசு தமது வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் வெட்டி சங்கரித்து நியாயம் தீர்ப்பார். அப்படி கொல்லப்படுகிறவர்களுடைய இரத்தம் 5 அடி உயரத்திற்கு 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரத்த ஆறாக ஓடுமாம். எப்படி பாருங்க. அப்படி என்றால் அந்த இறுதி
யுத்தத்தில் இந்த உலகத்தின் எத்தனை கோடி பேர் இயேசுவை எதிர்த்து யுத்தம் செய்து மடிந்து போவார்கள் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. குதிரைகளின் கடிவாள அளவு உயரம் என்பது 4 to 5 அடி உயரம் என்று கணக்கிடப்படுகிறது. 1600 ஸ்தாதி தூரம் என்பது 300 கிலோமீட்டர் தூரம் என்று கூறப்படுகிறது. 5 அடி உயரத்திற்கு 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித ரத்தம் ஆறாக ஓடப்போகிறதாம். அப்படி என்றால், அதாவது அந்த யுத்தத்தில், அப்படி என்றால் அந்த யுத்தத்தில் தேவ கோபாக்கினையில் எத்தனை கோடி மனிதர்கள் கொல்லப்படுவார்கள் பாருங்கள். நமது கர்த்தராகிய இயேசு இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்தான். ஆனால் அவரே மகா நீதிபரராகவும் நியாயாதிபதியாகவும் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். ஆமென்.